தேவனுக்கு பிரியமான ஒரு வேண்டுதல், தேவனுக்கு ஏற்ற வேண்டுதல், தாழ்மையான விண்ணப்பம், தாழ்மையாக பண்ணக்கூடிய விண்ணப்பம், மேட்டுமையாக பண்ணக்கூடிய விண்ணப்பமும் இருக்குது. லூக்கா 18:10-14 வரையில் உள்ளதில் பார்க்கும்போது 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகும்போது அதில் ஒருத்தனுக்கு பேர் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் மேட்டுமை உள்ளவன், மேட்டுமை, ஒரு கர்வம், ஆணவம் உள்ளவன், மேட்டுமை. அதனால் அவன் அதுக்கு தகுந்த போல ஜெபிக்கிறான், மேட்டுமை சிந்தியோடு ஜெபிக்கிறான். அப்போ அவன் ஜெபத்திலேயே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, தன்னை உயர்வாக நினைக்கிறான் ஜெபத்தில், மற்றவர்களை தாழ்வான். அங்கே வேற ஒருத்தன் வந்திருக்கிறான் ஆயக்காரன், அவனை மட்டமாக நினைக்கிறான், தாழ்வாக நினைக்கிறான். தாழ்வாக நினச்சி அவன் ஜெபிக்கிறான். அதாவது அந்த மற்றவங்க எல்லாம் இவனோட தரக்குறைவு, தாழ்ந்தவங்க அப்படின்னு உள்ள ஒரு சரியில்லாதவங்க, அவங்க பண்ணாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்கிற அந்த ஒரு கர்வத்தில், ஆணவத்தில், அந்த அகங்காரத்தில் அவன் அந்த கெட்ட சிந்தனையோடு அவன் ஜெபிக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுறான் அப்படின்னா, அதாவது இவன் பண்ணக்கூடிய அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவர் அதை ஏற்கவும் இல்லை, அதுக்கு பதிலளிக்கவும் இல்லை, அது தெரியும். அவன் எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணுறான்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். தேவனே, இவன் இந்த பரிசேயன் ஜெபம் எப்படி இருக்குன்னா, தேவனே, நான் பரிகாரர், மற்றவங்கள அப்படி தாழ்த்தி பேசுகிறான், பரிகாரர், அநியாயக்காரர், இவன் பரிசுத்தவான போலையும் மற்றவங்க அநியாயக்காரர்கள் பரிகாரர்கள்னா அப்படி அவன் ஜெபம் பண்ணுறான். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை, அவனை கூட ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இப்படிப்பட்டவங்கள போல இல்லாமல் நான் ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறேன் இல்லையா, அதுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறேன், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அவன் தன்னை பற்றி சொல்கிறான் ஜெபத்தில், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசோபாகம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு தனக்குள்ளே ஜெபம் பண்ணானா. இவன் தன்னை பற்றி புகழ்ந்து மற்றவங்கள தாழ்த்தி, மற்றவங்க மட்டன்னா இவன் பெரிய ஆளுன்னா, பெரிய பரிசுத்தவானா, இவன் பண்ணுற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பாருன்னு நினச்சிட்டு பண்ணுறான். இப்படி மற்றவங்கள விட நான் இப்படி எல்லாம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஒரு நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு தன்னை பற்றி அப்படி பெருமை நினச்சி, மேட்டுமை சிந்தையோடு ஜெபம் பண்ணுறான். அப்படி இந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யலைன்னா அங்கீகரிக்கலை. ஆண்டவரே சொல்கிறாரு, இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஆயக்காரன் வரான், அவன் ஜெபம் பண்ணுறான். எப்படின்னா அவன் தாழ்மை சிந்தையோடு அவன் தன்னையே தாழ்த்தி ஜெபிக்கிறான். இது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு அளவில் இருக்குது. பதிலும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அளவில் அவன் ஜெபிக்கிறான். ஆயக்காரன் அவன் எங்கே நிற்கிறான்னா, எப்படி ஜெபிக்கிறான்னா, தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க கூட அவனுக்கு துணிவில்லை. ஏன்னா அவன் தன்னை பாவின்னு நினைக்கிறான். நான் வானத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுக்க கூட தகுதி இல்லை அப்படின்னு தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். வானத்துக்கு நேராக தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபிக்கிறான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான். அப்போ இங்கே ஆண்டவருடைய இறக்கத்தை அவன் பெறுகிறான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். தான் பாவிங்கிறத உணர்றான். தான் பாவி, வானத்துக்கு கூட தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் அப்படியே அவன் பயபக்தியாக தன் மார்பில் அடிச்சுட்டு அப்படியே ஜெபிக்கிறான். தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரன்னு மிகவும் தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறான். ஜெபிச்சு அதை மனத்தாழ்மையோடு ஆண்டவர் விரும்பக்கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்படி ஜெபித்தனால ஆண்டவர் சொல்கிறார், இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இவனே, இந்த ஆயக்காரனே ஏன்னா பாவியாக என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபிக்கிறான். மார்பில் அடிச்சுட்டு
அது வானத்துக்கும் கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாயிரன்னு தூரத்தில் நின்று ஜெபிக்கிறான். அந்த ஜபம் இவன் தான் எனக்கு ஏற்ற விண்ணப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவன் இல்லை இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான், நீதிமானாக மாறி இருக்கிறான். ஆண்டவர் இறங்கி இருக்கிறாரு, பாவத்தை மன்னிச்சு அவனை நீதிமானாக மாற்றி இருக்கிறாரு. அதிலிருந்து என்ன தெரியும்னா, தன்னை உயர்த்துகிறவன் இவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது ஆண்டவர் சொன்னது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், ஆனால் தன்னை தாழ்த்துகிறானே இந்த ஆயக்காரன் அவன் உயர்த்தப்படுவான். நீதிமானாக அவன் தன் வீட்டுக்கு போகிறான், நீதிமான் ஆக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு போனான், அவன் உயர்த்தப்படுகிறான். அதனால் தாழ்மையான சிந்தை நமக்கு தேவை. ஆண்டோட்ட விண்ணப்பம் பண்ண போகக்கூடாது. நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையான சிந்தையோடு விண்ணப்பம் பண்ணணும். மேட்டுமை சிந்தை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. மேட்டுமை சிந்தை பதில் கிடைக்காது. அப்படி விண்ணப்பம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் தாழ்மையோடு நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்டு நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 51:17 என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். ஆண்டவருக்கு விருப்பமானது இதுதான், நொறுங்குண்ட தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. அதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டாராம். நொறுங்குண்ட இருதயத்தோடு யார் விண்ணப்பம் பண்ணாலும் ஆண்டவர் அதை கண்டிப்பாக கேட்டு பதில் தருவார். யாரையும் அவர்கள் புறம்பே தள்ளுகிறவில்லை. அவரிடத்தில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு வருகிற ஒருத்தரையும் அவர் என்ன செய்ய மாட்டாருன்னா புறம்பே தள்ள மாட்டார், அசட்டை பண்ண மாட்டார். அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் தருவார். அதுபோல் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆகாருடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு பதில் கொடுத்தாரு. அதுபோல் அந்நாளின் விண்ணப்பத்திற்கு மனக்லேசத்தோடு அழுது விண்ணப்பம் பண்ணுறான், அதுக்கும் பதில் கொடுத்தாரு. அந்த மாதிரி பண்ணனால ஆண்டவர் அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அது அவருக்கு விருப்பமாக இருக்குது. அவங்க பதில் கொடுக்குறாரு, அவங்களும் பதிலை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால் நாமளும் இதை அறிந்து என்ன செய்யணும்னா, இந்த பரிசேனை போல எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆயக்காரனை போல், அந்நாளை போல், இந்த ஆகாரை போல் கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு எஸ்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் விண்ணப்பம் பண்ணாங்களே, அதை போல் நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் தருவார். ஆனால் அதே போல் நம்முடைய சிந்தை தாழ்மையான சிந்தையாக இருக்கணும். மனத்தாழ்மையோடு ஜெபிக்கணும். மேட்டுமையோடு ஜெபிக்கக்கூடாது. மனத்தாழ்மையோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம ஆண்டவரத்தில் போய் அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பார். அதான் சங்கீதம் 72:13 பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பலவீன எளியவன் அவங்க ஆண்டவரிடத்தில் போகும்போது அவங்களுக்கு இறங்கி ஆண்டவர் எளியவர்களுடைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறாராம், ரட்சிக்கிறாராம். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பிப்பார். அந்த எளியவர்களையும் பலவீனர்களையும் வஞ்சகத்திற்கும் தப்பிப்பார், கொடுமைக்கும் தப்பிப்பார். ஏன்னா அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அதனால் அவர்களை தப்பிப்பார் ஆண்டவர். பலவீனன் அப்படின்னு தள்ள மாட்டார். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் எளியவர்களையும் அவர் என்ன செய்கிறாருன்னா காப்பாற்றி உயர்த்துகிறார். பலவீனன் எளியவர்கள் இவங்களையெல்லாம் அவங்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருடைய வஞ்சகத்திற்கும் சூதுக்கும் கொடுமைக்கும் என்ன செய்வார்னா தப்பி வைத்து அவர் காப்பாற்றுவார். அவங்க கடவுள்கிட்ட போகும்போது அவங்களுடைய வஞ்சகத்திற்கும் சூதுக்கும் அவங்களுடைய எல்லா சதி திட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் தப்பியத்தை அவர் காப்பாற்றுவார். அதனால் நம்ம ஆண்டவரிடத்தில் எளியவர்கள் வறியவர்கள் எளிமையானவர்கள் தாழ்மை சிந்தையோடு ஆண்டவரை நோக்கி நம்ம முறையிடும்போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் தருவார். எல்லா சூது வஞ்சகத்துக்கும் எல்லாத்துக்கும் விலைக்கு பாதுகாப்பார், தப்பிப்பார், விட்டுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். அப்புறம் தாழ்மை சிந்தையோடு இருக்கிறவங்கள இது பாக்கியவங்களாக மாற்றுகிறது தாழ்மை சிந்தை. இந்த தாழ்மை சிந்தை
ஒருத்தரை பாக்கியவானாக மாற்றுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றுகிறது. ஒன்று பார்க்குறோம், சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவனவனும் அவன் பாக்கியவான். பாக்கியவானாக மாற்றுகிறது எதுன்னா, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடந்தான். அவருடைய வழிகள் நடக்கிறவனவனும் அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வழியில் நடக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்படிப்பட்டவன் பாக்கியவானாக இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அது கூட தாழ்மையான சிந்தையும் பாக்கியவானாக மாற்றும். தாழ்மை சிந்தை, அதுக்கு கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், இந்த ரெண்டும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ இயேசுனுடைய தாயாகிய மரியாளை பார்க்கும்போது அவங்களும் தாழ்மையான சிந்தை உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால் உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்க. மரியாள்கிட்ட தேவதூதன் பேசும்போது அவங்க தன்னை தாழ்த்தி கடவுளிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதாவது லூக்கா 1:38 சொல்லியிருக்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுள். அப்படியே தாழ்த்தி ஒப்படைக்கிறாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும். அதாவது உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ, என்ன அவர் நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும், நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்த பிறகு மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், நல்ல பாக்கியம் இல்லையா? அது கிடச்சிருக்கு. தாழ்மை சிந்தையினால் கிடச்சது, எல்லாருக்கும் கிடைக்காது. தாழ்மை சிந்தை அவங்கள்ட்ட இருந்ததுனால, அவங்க ஒரு தாழ்மை சிந்தை உள்ளவங்க, மனத்தாழ்மை உள்ளவங்கங்கிறதுனால ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்தார். அவங்க சொல்கிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி ஆத்துமா மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவன் களி கூறுகிறது, என்னுடைய ஆவி ஆண்டவர்கிட்ட அப்படியே களி கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்துருக்கிறாரு. அதுதான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். எல்லா சந்ததிகளும் இனி என்ன பாக்கியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறிடுவேன். ஏன்னா அவர் என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்ததுனால, என்னுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதனால் எல்லா சந்ததிகளும் இது முதல் என்னை பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லூக்கா 1:50 என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்துருக்கிறவளுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? அவருக்கு பயந்துருக்கிறவளுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? தலைமுறை தலைமுறையாக கிடைக்கும். அவருடைய இறக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பயந்துருக்கணும், மனத்தாழ்மையோடு இருக்கணும், தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார்ன்னு சொல்கிறாங்க. இருதய சிந்தையில் யாரெல்லாம் அகந்தை உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் சிதறடித்து போட்டார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களெல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் ஆசனத்திலேருந்து தள்ளிட்டு அந்த இடத்துல தாழ்மையானவர்களை வச்சார். தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இந்த இயேசுனுடைய தாயாகி மரியாளுடைய அந்த மனத்தாழ்மை, தாழ்மையான சிந்தை, அது இயேசு கடவுள், அந்த கடவுளுடைய தாயாகக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இயேசுவாகிய கடவுள் அவருடைய தாயாகக்கூடிய அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இப்படிப்பட்ட தாழ்மையான குணம், தாழ்மையான சிந்தம், மனத்தாழ்மை, இது ஒருத்தரை உயர்த்தும், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே செய்யும். அதனால் நாம் என்ன செய்யணும்னா, தாழ்மையை தடுத்தவர்களாக, தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக நம்ம வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு கூட நமக்கு ஆண்டவர்கிட்ட உள்ள விசுவாசம் வேணும். விசுவாசம் அதுவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் இல்லையா? விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பனாக வழங்குகிறார் ஆபிரகாம். விசுவாசம் வேணும்.
விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். லூக்கா 1:45 சொல்லியிருக்கு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. யார் விசுவாசித்துக்கிறாங்களோ அவங்க பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அது அவங்களுக்கு நிறைவேறும். இங்கே மரியாள் விசுவாசித்துருக்குறாங்க. அவங்க விசுவாசித்த பேரில் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிது. அதனால் நாமும் ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதுக்கு அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும். இனி அடுத்தது பெருமை. அது சீர்கேட்டை உண்டாக்கும். இது ஒரு தாழ்மையை பார்த்தோம். தாழ்மை ஆசீர்வாதத்தை தரும். பெருமை சீர்கேட்டை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு முறை தத்துவ ஞானியாகிய பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அப்படின்னு எல்லாம் தத்துவ ஞானிகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பிளாட்டோ என்கிறவர் அவருடைய நண்பர்களுக்கு ஒரு விருந்து வச்சாராம். அதில் அவர் உட்கார்றதுக்குன்னு ஒரு பெரிய அழகான நாற்காலியே போட்டிருந்ததான். நண்பர்களுக்கு விருந்து வச்சுட்டு நண்பர்களுக்கும் சேரெல்லாம் அப்படியே வரிசையாக போட்டிருக்கு, இவருக்கும் ஒரு சேர் போட்டிருக்கு. இந்த ஒரு அழகான பெரிய சேர் போட்டிருந்துதான். விருந்தினர்கள் விருந்து வச்ச அன்னைக்கு எல்லோரும் வராங்க. ஒன்றா அவங்க இருக்கிற இடங்கள்ல எல்லாம் சேரில் எல்லாம் உட்காடுறாங்க. உட்காந்து எல்லோரும் வந்தாச்சு. எல்லாரும் அப்படி கூடி இருக்கும்போது ஒருத்தர் பிளாட்டோ தனக்குன்னு போட்டிருந்த அந்த பெரிய சேர், அழகான சேர், அந்த சேருக்கு மேலே யார் நின்று மிதிக்கிறார். மிதிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் பிளாட்டோனுடைய அகந்தையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு. ஏற நின்று அழகான சேர், அதுக்கு மேலே ஏற நின்றுட்டு மிதிச்சுட்டு, நான் பிளாட்டோனுடைய அகந்தையை நான் மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்ன உடனே பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, இதை பார்த்துட்டு அவர் அதுக்காக ஒன்றும் ரொம்ப கோவப்பட எரிச்சல் அடைய ஒன்றும் இல்லை, சாந்தமாக பதில் கொடுக்குறாரு. அவர் சாந்தமாக அவர்கிட்ட, நண்பனே நீ என்னை மிதித்ததற்காக நன்றி, சேரை மிதிச்சுட்டு நான் பிளாட்டோனுடைய அகந்தியை மிதிக்கிறேன்னு சொன்னேன். உடனே நீ என்ன மிதித்ததுக்கு உனக்கு நன்றின்னு சாந்தமாக பதில் சொல்கிறாரு. கோவப்படாமல் எரிச்சல் அடையாமல் தாழ்மையாக அப்படியே பதில் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, அவர் தத்துவ ஞானியாச்சு. இன்னொன்று சொல்கிறாரு, நீ என்ன மிதித்ததுக்கு நன்றி, ஆனால் இன்று உன்னுடைய பெருமையினாலேயும் உன்னுடைய அகங்காரத்தினாலேயும் இங்கே உட்கார்ந்துருக்குறாங்களே எல்லாருக்கும் முன்பாக நீ எப்படி தரங்கட்டு நடந்து கொண்டாயே, அப்படி நடந்து கொண்ட அந்த நடக்க நிமித்தம் நீயே ஒன்றை மிதிச்சுட்ட, நீயே ஒன்றை மிதித்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொன்னார். அது அப்படியே ஒன்றை நீயே மிதித்து சீர்கெட்டு போய் இருக்கிற, இந்த உண்மை உனக்கு தெரியுமா? இப்போ நீ எல்லாருக்கும் முன்னால் ஒன்றை நீயே மிதித்து இப்போ சீர்கெட்டு போயிருக்கிற, இந்த உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்னு பெயர் கொடுத்தாரு. சாந்தமாக பெயர் கொடுத்தாரு. அந்த மனிதன் செய்த அந்த கீழ்த்தரமான செயலின் மூலம் தன்னுடைய பெருமையையும் அகந்தையும் வெளிப்படுத்தி, அதன் மூலம் மற்றவங்க இவனை அவரே குறை சொல்லுவாங்க, இவனை தரக்குறைவாக எண்ணப்படி செய்திருக்கிறான். ஆனால் பிளாட்டனுடைய சாந்தம், அவருடைய அமைதியான அந்த பதில், இதெல்லாம் அவருடைய தாழ்மை அவரை உயர்த்துச்சு. தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய அமைதியான பதில் அளிக்கக்கூடிய அந்த விதம், இதை எல்லாத்தையும் பார்த்து அவரை உயர்த்துச்சு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட இந்த கர்வமான ஆணவமான அகந்தையான அந்த மோசமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக யாரும் இருக்கக்கூடாது. தாழ்மை குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அகந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அகந்தை என்ன செய்யணும்னா, அகந்தையும் பெருமையும் சீர்கேட்டை தான் உண்டாக்கும். அந்த சீர்கேடு வரக்கூடாது. சீர்கேட்டை உண்டாக்கக்கூடிய அகந்தையும் பெருமையும் நம்ம இடத்துல வரவிடாதபடிக்கு பாதுகாத்துக்கிட்டோன்னா தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக, தாழ்மையை தருத்தவர்களாக நம்ம இருக்கணும். தாழ்மை என்ன செய்யணும்னா இரக்கத்தை கிடைக்க செய்யும். தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்ம தாழ்மை சிந்தை பாக்கியவன்களாக மாற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். இனி அடுத்தது தாழ்மை சிந்தை இரக்கம் கிடைக்கிறதுக்கு செய்யும். கடவுள்கிட்டேருந்து இரக்கத்தை பெற செய்யும். 2 நாளாகமும் 20வது
20வது அதிகாரத்தில் ஒரு இதை பற்றி சொல்லியிருக்கு, ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கு. என்னென்னா, ஒரு முறை இந்த ஒரு மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள், மோவாபியர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ளவங்க, சேயீர் மலை தேசத்தார் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த 3 பேர் 3 குரூப்பும் என்ன செய்கிறாங்கன்னா, யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. அம்மோனியர், மோவாபியர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று அவங்க பேசி என்ன செய்கிறாங்கன்னா, யோசபாத்துங்கிற யூதா ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. ஒரு பெரும் படையை திரட்டிட்டு வராங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, இவர் ஒரு சின்ன நாட்டில் உள்ளவர், யூதா நாட்டில் உள்ளவர், இவர்கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் படை தான் இருக்கும். இவர் பார்க்குறாரு, என்னது இவங்க எல்லாம் ஏற்று வராங்க அப்படின்னு பார்த்து தன்னுடைய இயலாமையை உணர்கிறாரு. உணர்ந்து, ஐயோ இத்தனை பேர் வராங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய இயலாமையை அவர் உணர்ந்துட்டு மிகவும் பயந்தாராம். ரொம்ப பயப்படுறாரு. இத்தனை பேர் வரும்போது அவங்கள ஃபேஸ் பண்ணுறது எப்படி முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. பயந்துட்டு தேவனை நோக்கி ஆண்டவரை தேடுறாரு. ஆண்டவரை தேடி போகிறாரு. தேவனுக்கு முன்பாக தன்னை ரொம்ப தாழ்த்துக்கிறாரு. ஏற்கனவே முடியாது தான், அவரால் பெரிய படம் வருது, இவருக்கு அங்கே ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் பயந்து கடவுள் சமூகத்தில் போய் மிகவும் தன்னை தாழ்த்துக்கிறாரு. தாழ்த்திட்டு அவர் தன்னை தாழ்த்தி அவர் ஜபிக்கிறது மட்டும் இல்லை, யூதா எங்கும் உபவாசத்தை கூறினார். யூதாவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு தாழ்மையோட எல்லாரும் உபவாசம் பண்ணி ஆண்டவர் நோக்கி முறையிடுகிறாங்க. தாழ்மை சிந்தியோடு இவரும் தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஜனங்களும் தாழ்மையோட என்ன செய்கிறாங்கன்னா, உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்தில் சகாயம் கிடைக்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. அப்படி விண்ணப்பம் பண்ணுற அந்த விண்ணப்பத்தை 2 நாளாகம 20:12 சொல்லியிருக்கு. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இப்படி கூடி வந்திருக்கிறாங்க எல்லாம் ஒன்று கொண்டு பேசி, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னால் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எப்படி நாங்கள் போர் செய்ய முடியும்? என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அதாவது அதனால் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியலை. எங்களுடைய கண்கள் உண்மை தான் நோக்கிட்டு இருக்கு. நீர் தான் பார்க்கணும், நீர் தான் யுத்தம் செய்யணும். எங்களால் முடியாது. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன தெரியலை. நீர் எங்களுக்காக நீர் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிறதுக்கு இந்த யோசபாத்து தன்னுடைய ஜனங்களையெல்லாம் கூட்டி உபவாசம் பண்ணி ஜபிக்கிறான். அப்படி அந்த ஆண்டவருடைய இரக்கத்துக்காக விண்ணப்பம் பண்ண அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், உத்தரவும் கொடுத்தாரு. அவர் எப்படி உத்தரவு கொடுத்தாருன்னா, எகாசியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி போல உள்ள ஒருத்தர், அவர் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குச்சு. ஆவி இறங்கி கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலம் வெளியே வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எகாசியேல்ங்கிற தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய ஆவி அவர் மேலே இறங்கினால அவர் பேசினது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது அப்படின்னு. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது, நான் பார்த்துக்கிட்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இதுவும் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது தேவனுடைய யுத்தம் அப்படின்னா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா நில்லுங்க, தரித்து நின்று நீங்கள் சும்மா நின்று ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். நீங்கள் பயப்படாதுங்க, கலங்காதுங்க. ஆனால் என்ன செய்யணும்? நாளைக்கு அவர்களுக்கு எதிராக நீங்கள் புறப்படணும். அவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் பேர் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? பயப்படாதுங்க, கலங்காதுங்க. இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, என்னுடையது, தேவனுடையது. ஆனால் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நீங்கள் ஆனால் புறப்பட்டு அங்கே போங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு. அதே போல் இந்த வார்த்தை கர்த்தர்கிட்ட வந்ததும் யோசபாத்து என்ன செய்கிறான்? எல்லாரையும் கூட்டி இந்த போர் செய்கிறதுக்குள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்தாச்சு. அதுக்கு முன்னால் அந்த போர் வீரர்களுக்கு முன்னால்
பாடல்களை நியமிக்கிறாரு. பாடல்கள் அதுவும் அதிகாலமே எழுந்து போனாங்களாம். அவருக்கு ஆண்டவர் சொன்ன போல் நீங்கள் எதிராக புறப்படுங்க நாளைக்கு அப்படின்னு சொன்ன போல் இவங்க அடுத்த நாள் வந்து அதிகாலமே எழுந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவங்க போய் அங்கே வேற ஒன்றும் செய்யலை, யுத்தம் எல்லாம் பண்ணலை, கர்த்தரை துதித்து பாடினாங்க. என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடுறாங்க. இந்த யோசபாத் வந்து இப்படி பாடகர்களை அனுப்பி பாட சொல்கிறாரு. இப்போ பொறுவர்களும் போயிருப்பாங்க பின்னால், ஆனால் முன்னரிசையில் பாடகர்கள் தான் என்ன பாடுறாங்க. கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடுறாங்க. அப்படி பாடகரை நிறுத்தி பாடினதும் இவங்க பாடி பாடி துதிச்சு ஆரம்பித்ததும் என்ன நடந்ததுன்னா வெறும் பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்படி துதிக்க ஆரம்பித்ததுமே யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோபியர், சேர்மலை தேசத்தார் இவங்களுக்குள்ளால ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் வந்து எழும்ப பண்ணனால அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இப்போ மோபியரும் அம்மோனியரும் அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் வந்து கிரியை செய்கிறாரு. அவங்க ஒன்றுக்கு ஒன்று அங்கே சண்டை போடுறாங்க. இங்கே யூதாவுக்கு விரோதமாக வந்தவங்க மோபியர், அம்மோனியர், சேயர்மலை தேசத்தார். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஆண்டவர் எழும்ப பண்ணனால அவங்களுக்குள்ளாலே ஒன்றுக்கு ஒன்று அவங்க சண்டை போட்டு வெட்டி மாய்ந்து போனார்கள். அங்கே எல்லாரும் இப்போ வந்த எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டி அங்கே விழுந்து கிடக்குறாங்க, செத்து போய் விழுந்து கிடக்குறாங்க. அப்புறம் இவங்க பார்க்குறாங்க, அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்களாம். ஒருவரும் தப்பவர், வந்த எல்லாரும் ஒன்று கொண்டு வெட்டி சத்தாச்சு. இவங்க பாடி தூக்கிறாங்க. இங்கே பாடி தூக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே ஒன்றுக்கு ஒன்று வெட்டு நடக்குது, ஒன்றுக்கு ஒன்று சண்டை நடக்குது. அவங்களுக்குள்ளாலே சண்டை நடந்து அவங்களுக்குள்ளாலே அங்கே வந்து வெட்டி விழுந்தாச்சு. அதான் அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்களாம். ஒருவரும் தப்பவில்லையாம். இங்கே வந்து இஸ்ரவேலர்கள் வந்து யுத்தமின்றி பெரிய வெற்றியை வந்து பெற்றார்கள். பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் செத்தாச்சு. இனி அடுத்த யார்கிட்ட யுத்தம் பண்ண போகிறது? ஒருத்தனை இல்லை. அப்போ யுத்தம் செய்யாமலே இவங்க வந்து இவங்க பாடி பாடி துவைச்சு இருக்கிறாங்க. அங்கே வெட்டி அவங்களுக்குள்ளாலே வெட்டுண்டு அவங்க மடிந்து போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் மடிந்து போன பிறகு பார்க்குறாங்க அவங்க எல்லாம் செத்த பிரேதங்களை கிடக்குறாங்க. இவங்க வந்து யுத்தம் செய்யாமலே அவங்க பெரிய வெற்றியை கண்டாங்க. அதான் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போல் இவங்க பாடம் மட்டும் செய்தாங்க. அங்கே ஆண்டவர் வந்து யுத்தம் செய்து அங்கே ஒரு பெரிய வெற்றியை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதனால் தாழ்மை சிந்தையோடு தாழ்த்தி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்களே, அதுக்கு வந்து விளைவு. எப்படி உபவாசத்தோடு மனத்தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிறது இதுலேருந்து தெரியுது. அப்போ கர்த்தருடைய இரக்கத்தை பெறணும்னா இப்படிப்பட்ட சிந்தை வேணும், தாழ்மை சிந்தை வேணும். உபவாசத்தோடு அவங்க ஜெபிச்சாங்க. உபவாசம் பண்ணினாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் தாழ்மை சிந்தையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வெற்றியை தருவார். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், கண்ணீர், கவலை, துன்பம், துக்கம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் மேற்கொள்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து அவர் தருவார். மேற்கொள்ள கிருபை செய்வார், வெற்றியை தருவார். அதுலேருந்தெல்லாம் போராட்டங்கள்லேருந்தெல்லாம் இஸ்ரவேலருக்கு விரோதிகள் வந்து என்ன செய்கிறாங்க, திடீர்னு தான் வராங்க. அம்மோனியர், மோபியர், இஸ்ரவேலர் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக. அம்மோனியர், மோபியர், சேயர் மலை தேசத்தார் அவங்க திடீர்னு இப்படி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கூட்டி சேர்ந்து அப்படியே வராங்க. அதே போல் தான் பிசாசு என்ன செய்யணும்னா சாத்தா வந்து நமக்கு விரோதமாக சில காரியங்களையெல்லாம் செய்யும். அது சதி மோசங்களையெல்லாம் செய்யும். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். யோசபாத்து தாழ்த்தி ஜெபித்தவரை நம்மளும் அது போல் ஜெபிக்கணும். ஜெபித்தா பல்லவத்திலேருந்து ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு செய்வார். போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுதலை தருவார். அல்லது அந்த பிரச்சனைகளிலேருந்து வெளிவரதுக்கு உதவி செய்வார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணும். அதை வந்து நம்ம இது மூலம் நம்ம கற்றுக்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தெரிஞ்சிருக்கணும்.